ரொம்ப டேஸ்டியான யம்மியான இப்பி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கினதும் அதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறேன். அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து கலரி கொடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததும் அதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெயில் போடாமல் கருவேப்பிலை இப்படி போட்டால் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். தண்ணி கொதிஞ்சு வந்தோடனே இப்போ நூடுல்ஸை உள்ளே போட்டுக்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்போ செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.